கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜீவாவுக்கு வந்து கண்மணியும் அன்பு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே பெரிய பிரச்சனையாக ஆகிட்டு இருக்கு. ஜீவா வந்து கண்மணி கிட்ட காதலை சொல்லும் போது அதை வந்து அன்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக வந்து பண்ணிடுவார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகி கண்மணி வந்து அந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ரெஸ்டாரண்ட்லேயும் இனிமேல் வேலை பார்க்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் அன்பு வந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அன்போட அப்பாவுக்கு வந்து ஏதோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஃபேமிலியே பார்த்திங்க அப்படின்னா போய் பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நீ எதுக்கிட்ட இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு பாட்டி அன்பை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணியும் அங்கே பார்க்க வந்திருக்காங்க. கண்மணியை பார்த்து நீ தான் வந்து என் பேரும் கூட வாழலை, அப்புறம் எதுக்கு அவன் கட்டின தாலியை இன்னும் கட்டியிருக்கேன், அவனுக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லும்போது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. உடனே அவங்க ரெடியாக வச்சுருந்த வக்கீல் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு இந்த பாட்டி வர சொல்கிறாங்க. இதில் சைன் போடுறீன்னு சொல்லும் போது கண்மணி பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் சைன் போடுறாங்க. அன்பு வந்து கண்மணி சைன் போடாத கண்மணி, நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அன்பு எவ்வளவு கெஞ்சுறாரு. பாட்டி மட்டும் இல்லை, யார் நினச்சாலும் உன்னை என்கிட்ட பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம்.